ஹாய் ஆர்மீஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து சடன் மேரேஜ் வித் மை தாய் மாமா அப்படிங்கிற வியோட எஃப்எஃபோட எபிசோட் 6 பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் பண்ணிக்கோங்கடா. அப்போ தான் டெய்லி போகிற அப்டேட்ஸ் அண்ட் டெய்லி போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தெரியும். வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணலனா மறக்காமல் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. திருப்பி சொல்லிட்டேன், டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு எல்லாம் ஓகேனா மட்டும் வாங்க. இது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி, டோன்ட் டேக் இட் சீரியஸ், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட கேட்கக்கூடாது யாரும். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி செகண்ட் சேனல்லேயும் வீடியோ வராது, சேம் டைம் OT7 வராது. எல்லாம் கீழே வந்து OT7 வேணும்னு கேட்காதீங்க. அந்த இது வந்து நான் நாளைக்கு அப்புறம் எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. நான் ஆல்ரெடி வாட்ஸ்அப் அப்டேட்டில் சொல்லியிருப்பேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால முடியலன்னு. பட் சடன் மேரேஜ்க்கு எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்க ஈகர்லி. நிறைய பேர் பார்த்துட்டே இருக்காங்க. ஓகே, இதுக்கு அவ்வளோ பெரிய வெயிட் பண்ண வச்சுட்டுன்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கேன். அதனால வந்துட்டு OT7 கண்டிப்பாக நாளைக்கு மார்னிங் போட்டுறேன். நாளைக்கு மார்னிங்கே செகண்ட் சேனல்லே வீடியோ போட்டுறேன். இப்போ ஓகே, வாங்க டேரெக்டாக இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்து மூவி ஷாப்பிங் எல்லாமே முடிச்சுட்டு எல்லோரும் வந்து காரில் வந்துட்டுருக்கீங்க. வந்து உங்களை திருப்பி உட்காந்து அழகாக உங்கள் தலை உங்களை பாடியெல்லாம் பிடிச்சிருக்கா, நீங்கள் வந்து ஆடாத மாதிரி. உங்கள் அப்பாவுக்கு வந்து அதை பார்த்து லைட்டாக ஹேப்பியாக தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் டேரெக்டாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் அப்பா இறங்கிட்டு நான் வயனை எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு உங்கள் அம்மா. ஐயோ, இவர் வேறு அப்படி இருக்க உங்களுக்கு. வந்து அந்த சைடு இறங்கிட்டு உங்கள் அப்பா எங்கிட்ட இறங்கி டோர் ஓப்பன் பண்ணுறக்காட்டி உங்களை தூக்கியேட்டான். உங்கள் அப்பாவுக்கு வந்து செம்ம ஷாக்கு. என்ன தூக்கிட்டான் அப்படி இருக்குது. பாட்டுக்கு பட் கேஷுவலாக தூக்கிட்டு நிற்கிறான். உங்கள் அம்மா வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணோன்னே உங்களை கூப்பிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு உங்களுக்கு பெட்ஷீட்லாம் கவர் பண்ணி விட்டுட்ருக்கான். உங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணுறான் இவன் அப்படி இருக்குது. உங்கள் அம்மாட்ட போயிட்டு, என்னடி உன் தம்பி பாட்டுக்கு என் பொண்ணு தூக்குறான். உன் பொண்ணாக இருந்தப்போ தூக்குனா தான் தப்பு, இப்போ அவன் பொண்டாட்டி எப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அதே டைலாக சொல்லிட்டு போகிறாங்க. ஐயோ, இவ வேறு நம்ம வீட்டில் இருக்காலும் அவங்க வீட்டில் இருக்காங்களான்னு தெரியல, அவங்களையே சப்போர்ட் பண்ணுறா அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா திட்டிகிட்டே போய் அவர் ரூமில் படுத்துக்கிட்டாரு. வந்து பெட்ஷீட் போட்டுவிட்டு சரி போகலாம் அப்படின்னு நினச்சிருப்பான். நீங்கள் வந்து தூக்கத்துலேயே அவன் கையை பிடிச்சிட்டிங்க. அவன் வந்து சிரிச்சிட்டே உங்களை பார்க்குறான். அவனுக்கு வந்து இப்போ போக மனசே இல்லை. கையை வேறு பிடிச்சிட்டிங்களே, எப்படி போக மனசு வரும்? வந்து சிரிச்சிட்டே உங்கள் பக்கத்துலேயே உங்களை தூக்கி ஷோல்டரில் திருப்பி படுக்க வச்சு ஹக் பண்ண மாதிரியே படுத்து தூங்கிட்டான். நீங்களும் நல்லா தூங்கிட்டீங்க, தூங்கிட்டான். கொஞ்சம் நேரம் கழித்து உங்கள் அம்மா எந்திரிச்சு பார்க்குறாங்க. இங்கே தான் தூங்கிட்டு இருக்கான். ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்களும் வீக்கும் சேர்த்து குக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு வரான். வாடா சாப்பிட்றான். ஐயோ இல்லைக்கா, எங்கள் அம்மாவும் சாப்பிடாம இருக்கு, நான் போய் அம்மா கூடயே சாப்பிட்டுக்கிறேன். இந்த அம்மாவுக்கு சேர்த்து தான் குக் பண்ணேன், எடுத்துகிட்டு போ. இல்லைக்கா பரவாயில்ல, நான் போய் சமைச்சிக்கிறேன். அட புடிடா அப்படிடா. நீ அம்மாவுக்கு உடம்பு சரியாக போனதுலேருந்தா நீ நிறைய குக் பண்ணி தரேன், எங்களுக்கு எல்லாமே பார்த்துக்கிறேன். என் பேர் நான் பார்த்துக்கிறேன் சரியா அப்படின்னு. ஏன் நான் பார்க்கக்கூடாதா? நீ பார்க்கலாம் தான், ஆனாலும் எங்களுக்காகவே எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லாரையும் பார்த்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஓப்பா பிரித்து பேசுகிறேன். அக்கா அப்படி சொல்லலைக்கா, போடா எடுத்துகிட்டு போடா அப்படின்னு. அக்கா நான் அப்படி சொல்லலை அப்படி சொல்கிறாங்க அம்மா, போடா அப்படின்னாங்க. சரி அப்படி சொல்லிட்டு வந்து போயிருப்பான். நீங்கள் வந்து அன்றைக்கி நைட்டு எழுந்திரிச்சிருப்பீங்க, சாப்பிட்டுட்டு அப்புறம் அமைந்து தூங்கியிருப்பீங்க. உங்களுக்கு டயர்டாக இருந்திருக்கும். ஓகே போவேணாம் இன்றைக்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எழுந்திரிச்சு பார்க்குறீங்க, உங்கள் அம்மா உங்கள் அப்பா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாவீங்களா, நான் இருக்கனே எப்படி இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் போய்ட்டு அம்மா எனக்கு சோறு போடு. உங்கள் அம்மா வந்து நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க, டக்குனு குப்புற கோத்தி போட்டாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. போவோம் புருஷன் இல்லை சாப்பிடு. எதே அப்படி இருக்கு உங்களுக்கு. அம்மா என்னம்மா அப்படின்றீங்க. உன் புருஷன் தான் சொன்னான் உங்கள் பாட்டிக்கும் அவனுக்கும் நான் சமைக்க வேணாமா. அப்படி உன் சைடு சொல்லணும்னா உங்கள் மாமியாருக்கும் புருஷனுக்கும் நான் சமைக்க வேணாமா, அவனே சமைச்சுப்பானா. ஏன் அப்போ பொண்டாட்டிக்கு சமைக்க மாட்டானோ? நீங்கள் அப்படியே பார்த்துட்டு எதுக்கு மாமா சொல்லிச்சுன்னு தெரில, எதுக்கு இந்த அம்மா இப்படி ஏன்ட்ட எகிரிட்டு வருதுன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. உங்கள் அப்பா என்ன பேசுகிற, அதுக்கு என் பிள்ளைக்கு சோறு போட முடிவியா? இங்கே பாருங்கள், இப்போ வந்து உங்கள் பிள்ளைலாம் கிடையாது, அவள் வந்து வியோட பொண்டாட்டி. போய் புருஷன் இல்லை சாப்பிட சொல்லுங்கள், இல்லை ஆர்கிட்டிக்க சொல்லுங்கள். என்னால் எல்லாருக்கும் வடித்து கொட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் நம்மளை போட்டு படப்படுத்துறதே உங்களுக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி சொல்லிட்டு கிளம்பிட்டீங்க. உங்கள் அப்பா நான் அப்படி தான் லூஸ் மாதிரி ஏதாச்சும் பேசுவோம். வாமா சாப்பாடு இருக்குது நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு இருக்குன்னா அதை போட வராரு. உங்கள் அம்மா வெடுக்குன்னு சோத்த பிடிங்கிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் நான் என்ன பட்டினியாக்கிறேன் சாவா, கிளம்பி. சரி ஏன் திட்ட, ஒய் டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கூலாக எழுந்திரிச்சு போயிட்டீங்க. உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை பார்த்துட்டு இதெல்லாம் நல்லாவே இல்லை பார்த்துக்க, வர நீ ரொம்ப பண்ணுற, என்ன ரொம்ப பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பாட்டு கேஷுவலாக போயிட்டாங்க. இவங்களை மதிக்கவே மாட்டேங்கிறான். அப்படி இருக்க உங்கள் அப்பாவுக்கு. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, இப்போ தான் வந்து வெங்காயமே கட் பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்கு ஆல்ரெடி வயிற்றுக்குள்ளே பசியில் வண்டி ஓடுது. நீங்கள் பார்த்துட்டு மாமா அப்படி சொல்லிட்டு பார்க்குறா. நீங்கள் வந்து நிற்கிறீங்க. என்னாச்சு அப்படின்றான். சமைக்கலையா, இப்போ தான் நீ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஐயோ எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆப்போசிட்டில் போய் உட்காந்துட்டீங்க. என்னாச்சு அங்கே சாப்பிட்லையா நீ?
அப்படி சொல்லிட்டு நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. எங்கள் அக்காவுக்கு கொழுப்பு இருக்கே, கொழுப்பு தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன சொன்னீங்க? எங்கள் அம்மா அதுக்கு தான் என்ன பழி வாங்குது அப்படின்னானே. ஒன்றுமே சொல்லலை அப்படி சொல்லிட்டு நடந்ததை சொல்கிறான். ஏன் எங்கள் அம்மா செய்யக்கூடாதா? அப்படி இல்லடி, ஒரே தான் அக்காவே எல்லாம் செய்கிற மாதிரி இருக்காதான். சரி அப்படி சொல்லிட்டு பாட்டி எங்க? பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் சரின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ளே போகிறீங்க. பார்த்துட்டே வந்து இப்போ வேகமாக குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீங்கள் வேறு பசிக்குதுன்னு சொல்லிட்டீங்களே. நீங்கள் போய் பார்க்குறீங்க, உங்கள் பாட்டி வந்து அவங்க வயிற்றில் கை வச்சு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. லேட்டாக தான் தூங்கியிருப்பாங்க, அதனால அவங்க செம்ம தூக்கம். நீங்கள் போயிட்டு அந்த சைடு பெட்டில் படுத்துட்டு உங்கள் பாட்டி கை மேலேயே உங்கள் கையை வச்சு பிடிச்சிக்கிட்டீங்க. உங்கள் பாட்டி சிரிச்சிட்டேன்னு அன்ட்டியாடி வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் பாட்டி மேலே சாஞ்சு நீங்கள் நல்லா தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. திருப்பி உங்கள் பாட்டியை நீங்களும் நல்லா தூங்கியிருப்பீங்க. வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்க்குறான், அவன் ஃபுல்லாக குக் பண்ணிட்டான். ஒயன் 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 எந்திரிமா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணு மூடிக்கிட்டே இருந்துச்சு. நீங்கள் பசிக்குது, தூக்கம் வருது, இப்போ உங்களால் முடியல. நீங்கள் வந்து மேலேயே சாஞ்சிக்கிட்டீங்க. வந்து உங்களை அப்படியே தூக்கி கொண்டு போய் உங்களை சோஃபாவில் உட்கார வச்சுக்கிட்டான். நீங்கள் பார்த்துட்டு டைனிங் டேபிளில் உட்காந்து சோறு சாப்பிட்ணும். உட்காரு அப்படின்றா. நீங்கள் அப்படியே கண்ணு மூடி தூங்கிக்கிட்டே இருக்கீங்க, இங்கிட்ட அங்கிட்ட ஆடுறீங்க. காலையிலே இவளுக்கு தூக்கத்தை பாரு அப்படி இருக்குது. சிரிச்சிட்டே வந்து சாப்பாடை போட்டு கொண்டு வந்து உங்களுக்கு ஊட்டிடுறான். நீங்களும் வாங்கிட்டே இருக்கீங்க. சிரிச்சிட்டே ஊட்டிட்டு இருக்கான். உங்கள் அம்மாவுக்கு சமைச்சாங்களா இல்லையான்னு தெரியலையே, இவள் வேறு பசி தாங்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க உங்களுக்காக சாப்பாடு சரி கொடுக்கலாம் அப்படின்னு. பிள்ளை வந்து உங்கள் அம்மா பார்க்குறாங்க, உங்களுக்கு ஊட்டிகிட்டு இருக்கான். உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்கள் அம்மா சிரிச்சுட்டே கொண்டு வந்த சாப்பாடு கொண்டுட்டும் போல் உள்ளே வந்துட்டாங்க. என்னக்கா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்? எங்கள் அம்மாவுக்கு. இப்படியே பார்க்குறான். அப்போ நான் சமைச்சது போய் குப்பையில் கொட்டுறா அப்படி சொல்லிட்டு அவங்க போயிட்டு அவங்க அம்மாவை எழுப்பிட்டு உட்கார வச்சு அவங்க அந்த சாப்பாடு அவங்க அம்மாவுக்கு கொடுத்துட்டாங்க. உங்கள் பாட்டி வந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஊட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக அதுக்கப்புறம் அப்படியே கண்ணெல்லாம் முடிச்சு சிரிச்சுட்டே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் போய் உட்காந்து சாப்பிட்றான். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு சரி வேலையெல்லாம் பார்க்குறேன் எப்படி சொல்லிட்டு அவன் வந்து வேலை செய்யலாம் போகிறான். நீங்கள் அம்மா நான் செஞ்சு தரேன். இல்லை பாத்திரங்கள் ஒன்றும் துணி துவைக்கணும், அவ்வளோதான் நான் செஞ்சுக்கிறேன். இல்லை மாமா நான் செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து நவுத்திட்டு நின்று டிஷ் வாஷ் பண்ணிட்டுருக்கீங்க. வந்து போகவே இல்லை. போகலையா அப்படி சொல்லிட்டு வந்து சிரிக்கிறா. நீங்கள் வந்து சாரீ தான் கட்டியிருக்கீங்க. அதை வந்து அந்த முந்தானி எடுத்து இடுப்பில் சொருவினோன்னே அங்கே ஹிப் அந்த சைடு அப்படியே தெரியுது. வந்துட்டு அந்த சைடு தான் நின்றுட்டு இருந்திருப்பா. வந்து ஹிப்பை பார்த்து சிரிக்கிறா. நீங்கள் எங்கே பார்த்து சிரிக்கிறேன்? சும்மா தான் அப்படி சொல்லிட்டு ஆமாம் இன்றைக்கி உங்களுக்கு வேலை இல்லையா? இன்றைக்கி சண்டே, எவனும் வேலை வச்சுருக்க மாட்டான். இல்லை பொதுவாக சண்டே கூட வீட்டில் இருக்க மாட்டீங்க, எங்கிட்டாச்சும் போயிடுவீங்க, இன்றைக்கி அதிசயமாக இருக்கே அப்படின்னு உங்களை பார்த்து சிரிச்சிட்டு அப்பா வெட்டி பையன் கல்யாணம் ஆகலை போக வேண்டியதான். இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டியை ரசிக்க வேண்டியதான். நீங்கள் சொன்னதை கேட்டு அப்படியே ப்ளஷ் ஆகிட்டீங்க. வம்சம் உங்களை பார்த்துட்டு உங்கள் கண்ணு அவ்வளோ பிங்கிஷ் ஆகிடுச்சிடி அப்படின்னா நீங்கள் மாமா சும்மா இரு மாமா அப்படின்றீங்க. திருப்பி பிங்கிஷ் ஆகிட்டே இருக்குது. வந்து சிரிச்சுட்டே உங்களை ஒம்பத்துட்ருக்கான். அதுக்கப்புறம் நீங்களும் சேர்ந்துட்டு அந்த பாத்திரத்தில் நீங்கள் கழுவி வைக்க எடுத்து தொடச்சி அடுக்கி வைக்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வேலையும் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வீடு கூட்ட போனால் அவனும் கூட வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். துணி துவைக்க போனால் துணி அவனும் கூட சேர்ந்து துவைக்கிறான், அலசுறான், மடிக்கிறான், எல்லா வேலையும் பார்க்குறான். உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு இப்போ இன்றைக்கி இதெல்லாம் தெரியுமா அப்படி இருக்குது. எனக்கு எப்போதுமே ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன். உங்கள் பாட்டினாலையும் ஒரே தான் எல்லா வேலையெல்லாம் பார்க்க முடியாதுல்ல. அவங்க வந்து பொதுவாக கரெக்டாக சமைச்சிருவாங்க. உங்கள் அம்மா தான் வந்து துணி துவைக்கிறது, வீடு கூட்டுறது, பாத்திரம் கழுவுறது, அந்த மாதிரி எல்லா ஹெல்ப்பும் கூட சேர்ந்து பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ எல்லாமே உங்களுக்கு பண்ணுறனே எப்படி இருக்கான் பாரு, அம்மாவுக்கு செய்யல பொண்டாட்டிக்கு செய்கிறோம், ஐயோ இல்லை இப்படி மாறிடுவாங்க போல் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு தோணுது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சரி மாமா நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு டயர்டாக இருக்கும், ரொம்ப வேலை வாங்கிட்டேனோ, நான் எங்கே என்னை வேலை செய்ய விட்டீங்க, நான் பாட்டி சுற்றி வந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு, நீங்கள் தான் நிறைய வேலை பார்த்தீங்க. அப்போல்லாம் இல்லடி அப்படி சொல்லிட்டு வந்து சிரிச்சிட்டே விட்டுருப்பான். அதுக்கப்புறம் நீங்களும் சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறீங்க. உங்கள் அம்மா வந்து ஆல்ரெடி ஆஃப்டர்நூன் குக் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அதுங்காட்டி ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சுடி அப்படின்னோடனே சரி இப்போயாச்சும் எனக்கும் சேர்த்து குக் பண்ணுறியா இல்லை என்னை கழட்டி விட்டுட்டியா? இல்லை எல்லாத்துக்குமே தான் குக் பண்ணுறேன். அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. அப்போ நான்வெஜ் வாங்கிட்டு வந்தார். சரி வந்துட்டு சாம்பார் தான் வைக்கிறேன் நான், அதான் சரி எல்லாத்துக்கும் சேர்த்தே குக் பண்ணுறேன். சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் க்யூட்டாக சிரிச்சிட்டு உங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அப்பா வந்துட்டு வாங்கி வா காட்டுன்னு பார்க்கலாம், நீ வந்து பாருங்க. உங்கள் அம்மா வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு உங்களை பார்த்தா வெளுக்கணும் ஏன்டி அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா டிவி பார்த்துட்டு மாதிரி இப்போ தான் திரும்பி பார்க்குறாரு. அவளே கம்முனி இப்போ தான் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு இருக்கா, சமைக்க வரா, எல்லா வேலைக்கும் ஹெல்ப் பண்ணுறா, அதையும் கெடுத்துருங்க. சின்ன பிள்ளைடி. என்ன சின்ன பிள்ளை? 12th முடிச்சிருக்கால, எங்கே 12th முடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வேறு கலாய்க்கிறாரு. நீங்கள் என்ன குடும்பத்தோட கலாய்க்கிறீங்க அப்படின்றே உங்கள் அம்மா உடனே ஆமாம் பாவம் என் தம்பி பிள்ளை ஏன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. நீ ஒரு மக்கு, உனக்கு எப்படி பிறக்க போதோ தெரில, நீ கொஞ்சமாச்சும் படிச்சுருந்தா அதனால நீ தம்பி பிள்ளை அறிவாளியாக பிறக்கும்.
நான்லாம் எப்படி கனவு கண்டேன் தெரியுமா? என் தம்பிக்கு 1 டிகிரி 2 டிகிரின்னு அப்படி படித்த பிள்ளைய பார்த்து கட்டி கொடுத்து அவனும் நல்லா படிச்சிருக்கான், நல்லா அறிவாளி பிள்ளையா பெற்றுப்பான்னு நினச்சி ஏன் கிறகம் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து போகிறாங்க. உங்களுக்கு வந்து செம்ம அசிங்கமாக போச்சு. நம்ம அவ்வளோ மக்கானே இல்லையே 12th வந்து ஒரு 2 சப்ஜெக்டில் தானே ஃபெயிலாக போனோம் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது. அப்புறம் வயன் 3 வயன் ஏன் மக்கா நினச்சிக்கிற நீ? ஐயோ நம்ம உண்மையில அவ்வளோ மக்கா, மேக்ஸு நமக்கு சுட்டு போட்டாலும் வரமாட்டேங்குது. இந்த அம்மா வேறு அட்டம் பிடிச்சி மேக்ஸ் குரூப்பில் சேர்த்துட்ருச்சு. கரெக்டாக மெயினாக மேக்ஸ் குரூப்பு மேக்ஸ் சுட்டு போட்டாலும் வரல, அவங்க 3 இதில் மேக்ஸ் இன்க்ளூட் பண்ணிட்டானுங்க. அதனால தான் 3லேயும் போச்சு. சரி விடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு திருப்பி எல்லாம் வேலையை பார்த்துட்டு உங்கள் அம்மா அவங்கள பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் அப்பயே நினச்சேன் நீலாம் வீட்டு வேலை செய்ய தான் லாக்கினா அது நம்ம உண்மைதான் அப்படின்ட்டு போகிறாங்க. ஏன் இந்த அம்மா திருப்பி திருப்பி நம்மளை அசிங்கப்படுத்துது அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சரி படம் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு படத்தை போட்டு விட்டீங்க. அது வந்து நேற்று பார்த்தா அதே ரொமான்டிக் மூவி தான். அது சும்மா நார்மலாக கூகுளில் சஜஷனில் வந்திருக்கும், நீங்களும் தொட்டிருப்பீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு அதை பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டாங்க. உங்கள் அப்பா ஐயோ எனக்கு என்ன படம் இதை மாற்று அப்படின்னே நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க நேற்று பார்த்த படம் தான். எப்பா நேற்று பார்த்த படம் தானேப்பா? ரொம்ப நல்ல படம். உன் புருஷன் அறிவு கட்டார் எப்படி படத்துக்கு கூப்பிட்டு போனான், பொண்டாட்டியை கூப்பிட்டு போனால் தனியாக கூப்பிட்டு போனால் அப்படி ஒரு படத்துக்கு போகலாம், குடும்பத்தோடு போனாலும் அப்படியே போகலாம் அறிவு கட்டாவே அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து வீயை தட்டிகிட்டே போயிட்டுருக்காரு. நீங்கள் சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு படத்தை மாற்றிட்டீங்க. அது நார்மலாக ஓடிட்டுருக்கு. பட் அந்த படத்துலையும் அங்கங்கே ரொமான்ஸ் சீன்லாம் வருது. உங்களுக்கு அது ஒவ்வொரு சீனையும் பார்க்கும்போது வீட் பண்ண விஷயம்லாம் தான் ஞாபகம் வருது. நீங்கள் அவ்வளோ ப்ளஷ் ஆகிட்டுருக்கீங்க. அந்த படத்துலேயும் வந்து ஃபர்ஸ்ட் நைட் சீன் வந்திருக்கும். உங்களுக்கு அவ்வளோதான் செம்ம சிரிப்பு. ஏன்னா உங்கள் அம்மா வந்து திருட்டுத்தனமாக கொண்டு போய் விட்டாங்க. நீங்கள் நினச்சி சிரிச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு தடி அந்த சீனில் உனக்கு என்னடி இருக்குது சிரிக்க அப்படிங்கிறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு வீடியோ லைட்டாக ஓட்டி விட்டுட்டாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை என்ன ஒன்றும் இல்லை நினச்சி சிரிக்கிறீங்களோ ஐயோ இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஓடியே போயிட்டீங்க எந்திரிச்சு. உங்கள் அம்மாவும் சிரிச்சிட்டே விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் பார்த்துருக்கீங்க. கொஞ்சம் நேரத்தில் இப்போ தான் திருப்பி யாரோ பேசுகிற சவுண்ட் கேட்குது. நீங்கள் பொறுமையாக எட்டி பார்க்குறீங்க. வீதான் அவ்வளோ அழகாக நின்று பேசிகிட்டு இருக்கா. உங்கள் அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டே தான் பேசுகிறான். அவன் ஹேண்டை வந்து நல்லா அந்த இதெல்லாம் நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு சட்டையெல்லாம் அழகாக ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு ரொம்ப ஸ்டைலாக நின்று பேசுகிற மாதிரி இருக்குது. நார்மலாக தான் பேசுகிறேன், உங்களுக்கு அவ்வளோ ஸ்டைலாக ஃபீல் ஆகுது. ஒரு நாள் கூட எனக்கு மாமா இவ்வளோ அழகாக தெரிஞ்சதே இல்லை. ஆனால் மாமா பாரு எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனே சைட் அடிச்சிட்ருக்கீங்க. அப்படியே கண்ணாடியில் பார்க்குறீங்க. அப்படி இருக்கீங்க நீங்கள் பார்க்கறது மண்டையெல்லாம் நல்லா பறக்கா வெட்டி மாதிரி நல்லா கலைஞ்சு போய் கிடக்கு. பெட்டில் படுத்து இல்லைன்னா உருண்டு டிவி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் கட்டின சேலை அங்கங்கன்னு கலைஞ்சு கிடக்கு. எதையுமே கவனிக்கல. பாரு அப்படி ஒரு மாமாவுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டியா? நம்ம நல்லவே இல்லை, ஃபஸ்ட்டு நம்மளே நல்லா கேட்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து ஹேர் ஸ்டைல்லாம் கரெக்டாக ஃபிட் பண்ணுறீங்க. ஃபிட் பண்ணிவிட்டு நெத்தியில் வந்து குங்குமம் வைக்கலாம் நினைக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு நிமிஷம் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, உனக்கு நான் தான் குங்குமம் வச்சுடுவேன். அந்த வார்த்தை ஞாபகம் வந்து நீங்கள் சிரிச்சிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு பார்க்குறீங்க. உங்கள் ஃப்ரிட்ஜில் பூ இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க ஃப்ரிட்ஜுக்கிட்ட தான் நின்றுட்டுருக்கான். நீங்கள் வந்து ஒரு கையில் குங்குமத்தை எடுத்துகிட்டு அங்கே போகிறீங்க. உங்கள் அம்மா வீண் தானே பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு வீ வந்து அங்கே பார்க்கலாம். இந்த நிமிஷம் வரீங்களா? வரேன் அப்படி சொல்லிட்டு வீ வந்து உங்கள் கிட்டே வந்தால் நீங்கள் வந்து அந்த குங்குமத்தை கொடுத்துட்டு நெத்தியில் வச்சுடுங்க. வீக்கு அவ்வளோ ஒரு ஸ்மைலு. அதை கேட்கும் போது அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவன் சிரிச்சிட்டே வந்து உங்கள் நெத்தியில் நீங்கள் 2 தாலி போட்டிருக்கீங்களே 2 தாலிலையும் குங்குமம் வச்சிடறோம். அவனுக்கு அவ்வளோ ஹாப்பின்னு ரொம்ப ஒரு மாதிரி பிளஸ்டாக ஃபீல் பண்ணிட்டான். டக்குன்னு அவன் வந்து உங்கள் ஃபோரியில் கிஸ் பண்ணிட்டு உங்களை ஹக் பண்ணுறான். உங்கள் அம்மா சிரிச்சிட்டே போயிருப்பாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஹக்கை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இல்லைங்க அப்படி சொல்லிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வந்து பூ எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுடுங்க அப்படிங்கிறீங்க. வீக்கோ அது ஒரு மாதிரி செம்ம ஸ்மைலாக இருக்குது. அவன் என்ஜாய் பண்ணுறான். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவனே வந்து உங்களுக்கு பூ வச்சுட்ருப்பான். அவனுக்கு அந்த சந்தோஷத்தை தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் நீங்களும் வந்து கோயிலுக்கு போங்க அப்படின்னு உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க. சரி அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்ருப்பீங்க. நீங்கள் சிக்கன் சாப்பிட்டு கோயிலுக்கு போகக்கூடாதுமா, அதெல்லாம் போய் குளிச்சுட்டு வந்துட்டு போயிடு. சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் கொஞ்சம் நேரம் கழித்து குளிச்சுட்டு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு எல்லாம் அழகாக பண்ணிட்டு கோயிலுக்கு போகிறீங்க. நீங்களும் சேர்ந்து தான் போகிறீங்க. அங்கே போயிட்டு கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டு பார்க்குறீங்க. வீயோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வரா. நீங்கள் அவளை பார்த்துட்டு மாமா ஃப்ரெண்டு அப்படின்னு பார்த்துட்டு ரியா அப்படின்னானே வி எப்படி சொல்லிட்டு வேமா அந்த ஹக் பண்ணிட்டு எப்படா இருக்க? நல்லா இருக்கேன். கல்யாணம் ஆகிடுச்சா அப்படி சொல்லி இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் முரட்டு ஷாக்கு. அவள் உங்களை பார்த்து தாலியை பார்த்து தான் கேட்டிருப்பா. எப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. அவன் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டா. பட் வீக் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியல. நீங்கள் ஆயிடுச்சுக்கா அப்படின்னே யாரும் ஹஸ்பண்ட் சொல்லவே இல்லை அப்படின்னே மாமா தான் அப்படின்னே அந்த பிள்ளைக்கு அதை தான் செம்ம முரட்டு ஷாக்கு. என்னடா அப்படின்னே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு ஆகக்கூடாதாடி? ஆகலாம், ஆனால் எக்ஸ்பெக்டே பண்ணலாடா. ஒயன்னு அக்கா பொண்ணு குட்டி பாப்பான்னு சொல்லி தூக்கிட்டு வருவியே, என்னடா இது? குட்டி பாப்பா இல்லடி இப்போ என் பண்ணாட்டி இடிக்க அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு சிரிச்சிட்டே வந்து கரெக்டாக உங்கள் தாலி நோட் பண்ணிட்டா. 2 தாலி போட்டிருக்கீங்க. என்ன வயன் கயத்தில் ஒரு தாலி தங்கத்தில் ஒரு தாலி அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்கிறான்.
டேய் இப்போ எல்லாத்தையும் மாற்றி தங்கத்திலே போட்டுக்கடா. ஏன்டி அப்படின்னோடனே, அப்படிதான் எல்லாருமே போடுறாங்க. அப்படி மாத்திரு. அது இல்லாமல் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷனாக வச்சிரு. உனக்கு கல்யாணம் ஆனதே எனக்கு தெரில. ச்சீ பாவி மறைச்சிட்டியேடா அப்படி சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறாங்க. நீங்கள் சிரிக்கிறீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிடு. ஏன்னா நிறைய பேர் வந்து உனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டே இருந்தானுங்க. சும்மா கெத்தா நில்றா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. இது 2 அடி கெத்து. ஏய் இதில் தாண்டா கெத்து அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து சிரிக்கிறா. வந்து சிரிச்சிட்டே நீ மாறவே இல்லை தெரியுமா? காலேஜ் படிச்சப்போ தான் இந்த அராத்தத்தனம் இருந்துச்சு. பார்த்தா ஸ்டில் ஆடி. ஸ்டில் நாங்களாம் அப்படி தான். அதனால் 2 பிள்ளை பெற்று ஸ்டில் அப்படியே தான் இருக்கேன். ஸோ நீ வந்து எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணிடு சரியா அப்படின்னு. பண்ணிடலாம் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு வந்து சிரிக்கிறான். அப்புறம் அந்த பொண்ணு கொஞ்சம் நேரம் கூட பேசிட்டு போயிட்டானுங்க. பார்த்துட்டு ரொம்ப நல்லா பேசுகிறாங்களே. செம்மையாக பேசுவா. இப்போ குறைஞ்சிருச்சு. முதல்ல இன்னும் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள கூட்டிகிட்டு போனால் அவனுக்கு அப்போ தான் தோணுது. சரி 2யும் மாற்றி ஒன்றா தங்கத்தில் போட்டுடலாம், வீட்டில் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி உங்களை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தான். நீங்கள் வந்துட்டு உங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. வந்து டேரெக்டாக இவங்க உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருப்பான். அக்கா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து இதை பண்ணிகிட்டே கேட்குறாங்க. இப்போ பார்த்தாலும் ஏக்கா கிச்சன்லேயே இருக்க. பொண்ணாக பிறந்தாச்சு கிச்சன் தான் வாழ்க்கைன்னு மாறிக்க வேண்டியதான். வந்துட்டு அவங்க அக்கா பார்த்துட்டு ஏன் அப்படி சொல்கிற? நல்லா தானே இருக்கேன். நல்லா தான் இருக்கேன். அப்புறம்னா நீ சொல்கிறது நல்லா இல்லையே. அது அப்படி தாண்டா இருக்கும். ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லாமல் வண்டி ஓடிட்டே இருந்தால் அப்புறம் அப்படி தான் இருக்கும். ஒரு நாள் சலிச்சு தான் போகும். பார்த்துட்டு அப்போ உனக்கு இப்படி தோணுமா? தோணும் அப்படி சொல்லிட்டு நீ சொல்லு அப்படின்றாங்க. சரி எப்படி சொல்லிட்டு அதான் ஒயனுக்கு தாலி மாற்றி கொடுத்து வைக்கிற ஃபங்க்ஷன் வைக்கலாமா? வைக்கலாமே. அதேன்றா யோசிச்சு கேட்குறா. இல்லை நீ என்ன சொல்கிறேன்னு தெரில. நான் என்னடா சொல்கிறேன், பண்ணலாம்டா தாராளமாக பண்ணலாம். சரி எனக்கு பண்ணலாம், நான் வேணா மாமாட்ட பார்க்க சொல்லவா? சொல்லு. சரிடா அப்படி சொல்லிட்டு வந்து போகிறாங்க. வந்து அப்போ தான் பார்க்குறாங்க அவங்க அக்கா ஸ்டில் மஞ்சள் கயிறு தான் போட்டிருக்காங்க. உங்கள் அம்மா தங்கத்துலலாம் போடல. சரிக்கா அப்படி சொல்லிட்டு வந்து கிளம்பியிருப்பான். கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து வீட்டுக்கு வரான். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் தான் இருந்திருப்பீங்க. ஒயன் வா அப்படின்றா. நீங்கள் என்ன மாமா அப்படி சொல்லிட்டு கூடயே வரீங்க. வந்துட்டு அம்மா விஷயம் இங்கே வரீங்க அப்படின்னு உங்கள் அப்பாவும் வராரு. உங்கள் அம்மாவையும் கூப்பிட்டு வந்திருப்பான். அதாவது உங்கள் பாட்டியும் கூப்பிட்டு வந்திருப்பான். கூப்பிட்டு வந்துட்டு உங்கள் அம்மா உங்கள் அப்பா உட்கார வச்சுட்டு இந்தாங்க எதுக்குடா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறாங்க. வந்து கிஃப்ட் மாதிரி பேக் பண்ணியிருக்கான். உங்களுக்கும் ஒன்றும் புரியல. வந்து உங்கள் கையும் சேர்த்து தான் கொடுத்துருப்பான். என்னமாம்மா அட ஒரு விஷயம் இடிடி அப்படின்னே உங்கள் அம்மா வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. உள்ள தாலி செயின் இருக்குது. எனக்கு எதுக்குடா? இவனுக்கு தானேடா தாலி கொடி மாற்றலான்னு சொன்னேன். ஒய்யனுக்கா அப்படின்னானே. ஒய்யனுக்குலாம் இதுக்கு உன் கையில் கொடுக்க போகிறேன். அது எனக்கு எதுக்குடா? ஆமாம் இதை மாற்றி போடலாமா? சரி அப்படி சொல்லிட்டு ஒரு நல்ல நேரம் பார்த்துருப்பாங்க. அது ஒரு 10 நிமிஷத்துலேயே இருக்குது. அதுக்கப்புறம் தாலி கொடியெல்லாம் மாற்றி போட்டுட்டு அக்கா என்னடா அப்படின்னே இந்த அப்படி சொல்லிட்டு ஒரு டிக்கெட்டை கையில் கொடுக்குறான். உங்கள் அம்மா வந்துட்டு என்னடா அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதை வந்து சுவிட்சர்லாண்டுக்கான டிக்கெட் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இது எதுக்கு அம்மா கொடுக்குறான் அப்படி தோணுது. நீ மாமா ஒரு 2 நாள் ஹாப்பியாக போயிட்டு வாங்க. ஏன்னா அந்த 2 நாள் நான் பார்த்துக்கிறேன். அது இப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா நிமிஷம் அப்படியே ஃபுல்லாக ஸ்டக் ஆகிட்டாங்க. உங்கள் பார்க்குறாங்க. 2 நாள் நல்லா என்ஜாய் பண்ணு. ஏன்னா நீ போனப்பெல்லாம் ஹனிமூன்லாம் கிடையாது. இப்போலாம் ஹனிமூன்லாம் இருக்க போயிட்டு வர உடனே சிரிக்கிறான். உங்கள் அம்மா சிரிச்சிட்டே டேய் ஹனிமூனுக்கு நீங்கள் போங்கடா நான் ஏன்ட்டு போகணும். அதான் நாங்கள் போவோம் ஃபஸ்ட் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிரிச்சிட்டே அந்த டிக்கெட்டை கொடுத்துருப்பான். வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு போயிட்டு வா எல்லாத்துக்கும் சேர்த்து சமைக்கலாம் அப்படிங்களா சரின்னு சொல்லிட்டு நீங்களே சேர்ந்து குக் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. அவங்க ரிட்டன் வந்திருப்பாங்க. எதுக்குடா டிக்கெட்லாம் கொடுத்து உங்கள் மாமா ஒன்றையும் போக சொன்னார் இருந்தா அப்படின்னு. இங்கே பாரு நீ வந்து ஒரு 2 நாள் ஜாலியாக போய் இருந்துருவா. 2 நாள் உன் பொண்ணை நான் பார்த்துக்கிறேன், பத்திரமா பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு உன் புருஷன்ட்ட சொல்லு பத்திரமா பார்த்துக்கிறேன்னு. 2 நாள் நீ போயிட்டு வா. அது திங்கள் செவ்வாய் அந்த 2 நாளாக போட்டிருக்கு. நாளைக்கு போட்டு வச்சுட்டு நான் அசால்ட்டாக பேசுகிறேன். அதான் சொல்கிறேன் நாளைக்கு நான் நினைக்கிறேன் 2 நாள் போயிட்டு வாங்க. 2 நாள் ஒயினை நான் பார்த்துக்கிறேன். கூட அம்மா தான் இருக்காங்கல்ல, நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒயினை பார்த்துப்போம். நீயும் ஒரு ஜாலியாக போயிட்டு வாங்க. உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்களுக்கு வந்து 2 நாள் ரெஸ்ட்டு கொடுத்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஹேக் பண்ணிட்டு தேங்க்ஸ்டா அப்படின்னாலே. சரி சமைச்சிட்டேன் போய் மாமா நீ வா. சமைச்சிருக்கியா? எங்கே 2 பேத்துக்குமா? போ நீ மாமா வாங்க. சரி எப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் போயிட்டு உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. தான் பரிமாற உங்கள் அப்பா உடனே உன் தம்பி ஏதாவது எனக்கு இருக்க காலையில் ஏதாவது கலந்துருக்க போகிறான்டி. வாய முடியும் அப்படின்னு நல்லா இருக்குமா அன்றைக்கி திணிக்கணும் நல்லா தானே இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பா மிரட்டிகிட்டே இருக்காங்க. நீங்கள் பார்த்து சிரிக்கிறீங்க. உன்னை எதுக்கு சிரிக்கிறேன்? எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை மிரட்டிகிட்டே இருக்காங்க. அப்போ ஃப்யூச்சரில் நீ என்னை அப்படி தான் மிரட்டுவியா? நீங்கள் பார்த்துட்டு வாய்ப்பு இருக்குது எதே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். நீங்கள் இருக்குமாம்மா வாய்ப்பெல்லாம் அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. சிரிக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு தான் சாப்பாடுலாம் பரிமாற நீங்கள் கூட தான் இருப்பீங்க. உங்களையும் உட்கார வச்சுட்டு உங்களுக்கு சேர்த்து சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கான். ஆமாம் டேய் அவ்வளோ பரிமாற சொல்கிறா நீ உட்கார்றா. இங்கே பாரு பசங்க தான் சாப்பாடு பரிமாறலாம் அப்படின்றது நம்ம அதுலேயே இருக்குது. டேய் பொண்ணு தானே பரிமாறும். என்ன பொண்ணு பரிமாறும்? ஏன் எனக்கு 2 கையில் என்னால் பரிமாற முடியாதா?
உட்காருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வி தான் பரிமாறியிருப்பான். அவங்க அம்மாவுக்கு அதுவே ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்லப்பா நம்ம பொண்ணு லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப தோண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்ருப்பாங்க. விஏ தான் டிஷ் வாஷ் பண்ணியிருப்பான். நீங்கள் வந்து இந்த தடவை சும்மா கூட நின்று பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அவன் இல்லை நானே பண்ணுறேன்னு. சரி பண்ணு அப்படி சொல்லி நீங்கள் விட்டுட்டீங்க. உங்கள் அம்மாவுக்கு அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா அவங்க லைஃப்பில் இந்த மூமெண்ட்லாம் அவங்களுக்கு நடந்ததே இல்லை. அவங்க அதெல்லாம் ரொம்ப பிளஸ்டாக பார்த்துட்ருக்காங்க. இந்த எபிசோட் இதோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் சூன் போடுறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து என்னோட அப்பாவும் இருக்க மாட்டார், அம்மாவும் இருக்க மாட்டாங்க. ஸோ இன்னும் ஃபன்னாக இருக்கும். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிங்க. நிறைய பேருக்கு அந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஒரு எபிசோடு கழட்டி விட்டுறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் கண்டிப்பாக என் வாய்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் தெரிஞ்சிருக்கும். எனக்கே தெரியல, என் வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்குது. நான் ஓகே ஸ்டாப் பண்ணிடலான்னு நினச்சேன். அப்புறம் சரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் போட்டுருவோம். அவங்களுக்குலாம் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறப்ப எதுக்கு ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படி சொல்லி ஒரு ரீசனுக்காக தான் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு நம்ம செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்களேன். ஓகே பாய், லவ் யூ.